ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. போன வாட்டி என்ன பார்த்தோம்? தாயாரோட கர்ப்பா கடாட்சம் பரிபூர்ணமாக நமக்கு கிடச்சி அவளை தியானம் பண்ணால் நமக்கு இந்த உலக விஷயத்துலேருந்து பற்றுகள் போய் எல்லாத்தையுமே ஒரு புல் மாதிரி நினைப்போம். ராமானுஜர் சுவாமி மாதிரியும் வேதாந்த தேசிகர் சுவாமி மாதிரியும் இந்த உலகம், இந்த லௌகீகம் பர்மனெண்ட் நிலையானது இல்லை. நமக்கு நிலையானது நம்ம வைகுண்டம் தான், பெருமாள் தான் அப்படின்னு நம்ம போன வாட்டி பார்த்தோம். இந்த வாட்டியும் அதே தான் இன்னும் ஒரு அழகாக சொல்லியிருக்கா. என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். சேவா தேவி த்ரிதச மகிழா மௌலி மாலார்ச்சிதம் தே சித்திக்ஷேத்ரம் சமித விபதாம் சம்பதாம் பாதபத்மம் யஸ்மின்னிக்ஷன்னமித சிரசோ யாபயித்வா ஷரீரம் வர்த்திக்ஷந்தே விதமசிபதே வாசுதேவஸ்ய தன்யாஹ. இந்த வாட்டி என்ன சொல்லியிருக்கு பாருங்க. சேவா தேவி த்ரிதச மகிழா மௌலி மாரர்ச்சிதம் தே. அதாவது சேவை பண்ணுறவா தேவி. யார் யாருக்கு சேவை வேலை தேவி எல்லாம் இருக்கால, இந்திராணி நம்ம எல்லாம் சொல்கிறோமே, எல்லா தேவர்களோட பத்னியோட கிரீடத்தில் இருக்கிற நிறைய மாலை இருக்குமா. அவள் கிரீடத்துலலாம் சுற்றி மாலை அலங்காரமாக. சரி, அந்த மாலை அலங்காரம்லாம் எங்கேருந்து வந்தது? இவ்வளோ மாலை போட்டுருக்காளேன்னா அந்த மாலை வேறு எங்கேருந்தும் வரலையா. நம்ம அம்மாவோட சரணத்தில் போட்ட மாலை தான் அவளோட கிரீடத்தில் இருக்கான். எல்லாம் அவள் சரண மாலை தான் இவள் கிரீடத்தில் பூ சாத்தின்ட்டு இருக்காளாம். சித்தி க்ஷேத்திரம் சமித விபவாம் சம்பதாம் பாத பக்ஷியம். ஒரு க்ஷணம் நம்ம மகாலட்சுமி பார்வைப்பட்டதுன்னா என்ன ஆகும் நமக்கே தெரியும். முக்தி முக்தி பிரதேதேவி பக்தி முக்தி பிரதாயினின்னு அப்பயே சொல்லியாச்சு. இந்திரனே சொல்லிட்டான் அந்த ஸ்துதியில். இவரதே தான் சொல்கிறார். சித்தி க்ஷேத்திரம் சமித விபதாம் சம்பதாம் பாதபத்தியம். ஒரு நிமிஷம் ஒன்று நினச்சா சம்பத்து, எல்லா சம்பத்தும் வருமா. என்ன சம்பத்து வரும்னா, அதாவது சம்பதாம் பாதபத்மம். ஒரு டென்ஷன் இல்லாத, ஒரு பயம் இல்லாத, ஒரு அபாயம் இல்லாத, ஒரு டேஞ்சர் இல்லாத சந்தோஷம். அது எப்படி சொல்கிறாரு பாருங்க. ஆமாம், மிச்சம் எல்லாமே டேஞ்சர் தானே உலகத்தில். ரொம்ப பணம் வந்தாலும் ரொம்ப பயம், திருட்டு தூக்கின்னு போய்ட்டு வானோன்ட்டு. இந்த மாதிரி பணமே ஒரு பயம் தானே. நிறைய நகை வச்சுருந்தாலும் அதே தான். இந்த மாதிரி நமக்கே திமிரு வந்துடும். இந்த மாதிரி எல்லாமே ஆபத்தான விஷயமாக தான் இருக்குது இல்லையா. ஆபத்தே இல்லாத சித்திக்ஷேசம் சமித விபதாம் சம்பதாம் பாதபத்தியம். ஆபத்தே இல்லாத ஒரு சம்பத்தி எதுன்னா அவளோட கிருபா கடாட்சத்தில் வர சந்தோஷம் தானே. அது என்னது? யஸ்மின் நிக்ஷத் நமின சிரசோ யாப வித்யா ஷரீரம் வர்த்திஷ்யந்தே விதமசிபதே வேது வாசுதேவஸ்ய தன்யா. அந்த ஒரு ஈக்ஷண நம்ம தாயாரோட ஒரு சரண கமலம் நமக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா, நம்ம அந்த தாயாரோட ஒரு இந்த க்ஷண நேரம் ஒரு கடாட்சம் அப்படியே நம்ம தலையில் அவளோட பாதத்தை வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க. நம்மளோட சிரசை, நம்மளோட தலையை அவளோட பாதத்துக்கு கீழே வச்சிட்டோம்னா யாப வித்யா சரீரம். நம்ம கிளம்பி போனதுக்கப்புறம் கன்ஃபார்ம் மோட்சம் தான். ஏன்னா அவ்வளோதானே நினச்சோம். ஏன்னா ஒரு ஆற்றுலேயே பெண்களுக்கு தானே மதிப்பு. அம்மா வீடுன்னு தானே சொல்லுவோம், அப்பா வீடு நான் சொல்லுவோம். கடைசியில் அப்பா தான் வீடு கட்டியிருப்பார். கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? அம்மா அதுக்கு தான் போகிறேன்னுவேன். அம்மா 5 பைசா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்க மாட்டா. ஆனால் அது அம்மா வீடு தான். அதே மாதிரி நம்ம அம்மா வீடு வைகுண்டம் தானே. அவளோட சொத்து தானே அது. வைகுண்டம் விஷ்ணு லோகமாக இருந்தால் கூட நம்ம அம்மா வீடு தானே. வர்த்திக்ஷந்தே விதமசிபதே வாசுதேவஸ்ய தன்யா. அங்காஷன் போய் என்ன சொல்லுவா தெரியுமா? நம்ம வாசுதேவனுக்கு கைங்கரியம் பண்ண வைப்பாலாம். அதுதானே மெயின். அதுதானே வாழ்க்கை கோல், அதுதானே பர்பஸ். மிச்சதெல்லாமல் ஒரு பர்பஸ்ஸா? சம்பாதிக்கணும், கோட்டீஸ்வரெல்லாம் ஆகணும், 4 வீடு வச்சுருக்கணும், இதெல்லாமல் ஒரு பர்பஸ்ஸு? அதெல்லாம் பர்பஸ்ஸே இல்லையா. வர்த்திக்ஷந்தே விதமசிபதே வாசுதேவஸ்ய தன்யா. வாசுதேவனுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய பெரும் பாகியத்தை யார் கொடுப்பா? அதே தான். யஸ்மின் நிக்ஷன் நமித சிரசோ. ஒரு நிமிஷம் நம்ம அவளோட பாதத்தில் நம்ம தலையை வச்சுட்டோம்னா அவ்வளோதானே. யாபயித்வா சரீரம். இந்த உலகம் நம்ம சரீரம் விட்டு போனால் கூட நேராக மோட்சம் அங்கே எங்கே கிடையாது. நரக்கம் கிறங்கும் அதெல்லாம் பயப்படவே வேண்டாமா. ஐயோ, அப்படியே ஒரு வைராகியமாக சொல்லியிருக்காரு பாருங்கோ. எந்த மாதிரி மகாலட்சுமி கடாட்சத்தில் ஒரு நம்பிக்கையும் ஒரு தைரியமும் இருந்ததுன்னா அவர் இப்படி பாட முடியும், நமக்கெல்லாமும் சொல்லித்தர முடியும். இதில் தான் சொல்லியிருக்கார். தேவாதி தேவிகள்லாமே
கிரீடத்தில் சூடிட்ட பூவெல்லாம் நம்ம அம்மா சரணலேருந்து கிடச்ச பூ தானா. அவரோட 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 ஒரு ஒரு நிமிஷம் அவரோட ஒரு பார்வை நம்ம பாபத்தெல்லாம் தொலைச்சிடுமா. தொலைக்கிறது மட்டும் இல்லை, பெருமாள்கிட்டே கொண்டு சேர்த்து அவருக்கே கைங்கரியம் பண்ணக்கூடிய மகாபாகியம் கொடுக்கும் அப்படிங்கிறத தேசிகர் சாதிச்சிருக்காரு. எவ்வளோ தேசிகருக்கு தான் நம்ம எத்தனை தடவை நன்றி சொன்னாலும் சுத்தமாக பத்தாது. ஏன்னா அவரோட அனுபவம், அவரோட பரந்த மனசு, அவரோட வெள்ளை மனசு, நிம்மல மனசுன்னு அவருக்கு தான். அந்த விமல மனசுன்னு சுத்தமான மனசு இருக்கிறதுனால தான் இப்பேற்பட்ட நம்ம அம்பாளோட பற்றி எழுதக்கூடிய ஒரு பெரிய பாகியமும் சித்த சுத்தியும் அவருக்கு எப்படி இருக்குது பார்த்துக்கோங்க. அதான் நம்ம இதே மாதிரி இந்த ஸ்லோகத்தை தொடர்ந்து அவள் சொல்கிற மாதிரி எந்த ஆசையும் இல்லாத பகவான்கிட்ட மட்டும் நம்ம ஆசையை வச்சா நம்ம போக வேண்டிய இடமே வேறு, அந்த ஆனந்தத்துக்கு எல்லையே இல்லையா. ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. வழக்கம் போல் ஜெய் மகாலட்சுமி, ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. அப்புறம் வேறு என்ன, அதே தான் சப்ஸ்கிரிப்ஷன். ஏன் சப்ஸ்கிரிப்ஷன்? நிறைய பொறிக்கு சேரணும்ல இல்லையா. நிறைய பேர் கஷ்டப்படுறவாலாம் நல்ல சந்தோஷமாக ஒரு இதுதான் வாழ்க்கை, இதுதான் பாதைன்னு தெரியணும்ல. தேசிகர் காமிச்சு கொடுத்துருக்காரு. தேசிகர் பாதையில் நம்ம போகணும்ல. நம்ம மட்டும் போனால் போகுமா? எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும்ல. அதுதானே பெருமாளுக்கும் பிடிக்கும். அதனால் எல்லாருக்கும் அமைச்சு எல்லோரும் கேட்கக்கூடிய பாக்கியத்தை ஆத்ம நண்பர்களான நீங்கள் மட்டும்தான் பண்ண முடியும். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.